பசித்தவர்க்கு உணவளிப்பவன் மனிதன். பிறர் பசியை முதலில் தான் உணர்ந்து உலக பசி தீர்க்க முற்படுபவர் புனிதர். இது புனிதர்களின் பெருநாள். வாழ்வில் கடவுளை நினைப்பவர்கள் மத்தியில் கடவுளை நினைப்பதற்காகவே வாழ்பவர்கள் கொண்டாடும் ஒரு நாள் இந்த பெருநாள். இப்ராஹிம் நபி இறைவனுக்காக இஸ்மாயிலை பலியிட துணிந்த நாள் ஹஜ்ஜு பெருநாள். தனிமனித ஒழுக்கம், சமூக ஒற்றுமை, ஏழைகள் மீதான கருணையின்பால் உலக பசி தீர்க்க முற்படும் ஒரு நாள் பெருநாள். அன்பு நண்பர்களே, இஸ்லாத்தின் புனித நூலான திருக்குரானை நெறிப்படி கற்று அதன்படி ஒழுகுவர்கள் கொண்டாடும் ஒரு நாள் இந்த பெருநாள். திருக்குரான் என்ன சொல்கிறது? நமக்கு மன்னிப்பை சொல்கிறது, அன்பை சொல்கிறது, பொறுமையை சொல்கிறது, துரோகிகளுக்கு மன்னிப்பு இல்லை என்கிறது. உங்கள் பாவங்களை பிறர் சுமக்க மாட்டார் என்று சொல்கிறது. உங்கள் பாவங்களை பிறர் சுமக்க மாட்டார் என்று சொல்கிறது. இம்மையில் வாழ்வில்லை, மறுமையில் தான் வாழ்வென்று சொல்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்கிறது. இஸ்லாத்தின் புனித நூலான திருக்குரானை கற்று நெறிப்படி வாழ்வும் எண்ணினிய இஸ்லாம் சகோதரர்களுக்கு இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாய் பெரிதும் யாரும் அறிந்திடாத ஒரு உண்மை சொல்கிறேன் தோழர்களே. வருகின்ற 2030ஆம் ஆண்டு ஒரே வருடத்தில் 2 நோன்பு பெருநாளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்ற நல்ல செய்தியையும் சொல்லிக்கொண்டு எண்ணினிய அனைத்து இஸ்லாம் சொந்தங்களுக்கும் ஈத் முபாரக். சிந்தித்து செயலாற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் அன்புடன்.